அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் தண்டனையாக இருந்த உங்களுடைய வாழ்வு புது பொலிவு பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, செவ்வாய் ஆகிய 2 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகஸ்ரீஷம் 1ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை அஷ்டம சனியை பாதித்து கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. இப்பொழுது அஷ்டம சனி விலகினாலும் கூட 12இல் குரு இருப்பதால் செலவுகளும் வருமானத்திற்கும் இழுத்து கொண்டுதான் இருக்கும் என்பதால் வருமானத்தை அதிகரிப்பதிலும் செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பதிலும் கவனம் இருக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11இல் விரயத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது, வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க. சில வாய்ப்புகளை நீங்கள் மெனக்கெட்டு தேட வேண்டி இருக்குங்க. பயணங்களால் ஆதாயம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் சுக்கிரனோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதன் காரணமாக புத சுக்கிர யோகம் செயல்படுவதால பொருளாதார நிலை உயர இருக்குது. புது முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகல இருக்குதுங்க. கடன் சுமை குறைய வழி பிறக்குங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசிக்கு சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சம விரையாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்திலேயே குருவோடு இணைந்து சஞ்சரிக்க போவதால் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. நாடு மாற்றமும் வீடு மாற்றமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. தேடி பார்த்தும் கிடைக்காமல் இருந்த ஒரு பொருள் இப்பொழுது தேடாமலேயே கைக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். வளர்ச்சியில் இருந்த தளர்ச்சி அகல இருக்குதுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்குங்க. தாய் வழி ஆதரவு உண்டுங்க. பெரிய அளவில் சொத்துக்கள் வாங்கி அதை விரிவாக்கம் செய்ய முன்வர இருக்கீங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெற இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீடு, வாகனம் வாங்க கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மிதுன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கோல்சார விதிகளின்படி பாக்கியஸ்தானத்தில் ஏற்படும் சனி செவ்வாய் சேர்க்கை நன்மை செய்வது என்பது சற்று சிரமந்தாங்க. இருந்தாலும் சனி பகவான் தற்போது நிலை கொண்டுள்ள கும்பம் அவரது ஆட்சி வீடாக திகழ்வதால் அதிக சிரமத்தை ஏற்படுத்த மாட்டார் என கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. தொழிலில் கடுமையான போட்டிகள் இருப்பினும் அவற்றை முறியடிக்கும் திறனை கொடுத்துருவாருங்க சனி பகவான். ஆதலால லாபம் என்பது இந்த வாரத்துல திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல அலைச்சல் மற்றும் உழைப்பு ஆகியவை சற்று கடுமையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம்
21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குங்க. இருப்பினும் அடியோடு வருமானம் நின்று போன நிலை மாறி மனதிற்கு நம்பிக்கையும் மனோதைரியத்தையும் ஏற்படுத்தும் ஆன்மீக உபன்யாசர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், உதுவாமூர்த்திகள், தேவார திருவாச பாடகர்கள் ஆகியோருக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. இதுவரை இது இருந்தது போல் இல்லாமல் இனி வருமானம் சீராக இருக்க போவதை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து காட்டுது. மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் மேச ராசிக்கு மாறுவதால் அதுவரை உங்களை புறக்கணித்து வந்த கட்சி தலைவர்கள் உங்களை தேடி வந்து உங்களை புகழ்ந்து வரும் தேர்தலில் பயன்படுத்தி கொள்வாங்க. அரசியல் சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப தற்காலிக பச்சோந்தியாக இருப்பது மிக மிக நல்லது, தவிர்க்க இயலாதது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் மட்டுமின்றி கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்ட மற்ற கிரகங்கள் கூட இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பல நன்மைகள், உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர்கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடத்துறையில் இடம் கிடைக்க இருக்குதுங்க. சொல்லிக் கொடுக்கும் திறமை நிறைந்த ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் அவர்களுக்கு அமைய இருக்கிறாங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. இருந்தாலும் வயல் பணிகளில் உழைப்பு மிகவும் கடினமாக இருக்குங்க. குறிப்பாக இரவு நேர பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 2 சுக்கிரன் அனுகூலமற்று மாறுவதால் இந்த காலத்தில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. பலருக்கு வளன் அமையுங்க, சிலருக்கு மனதிற்கு உகந்த வேலை கிடைக்க இருக்குது. அதன் பிறகு கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. அதனால் மிதுன ராசி சகோதரிகளுக்கு இந்த மாதம் நன்மையும் சோதனையும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய விஷயங்கள்ல சிறு தடங்கல்கள் இருப்பதால் நீங்கள் இறைய வழிபாட்டையும் முன்னோர்களுடைய வழிபாட்டையும் முறையாக செய்யுங்கள். 4ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதாலும் செவ்வாய் ராகு கேதுவை பார்ப்பதாலும் வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகுந்த கவனத்தோடு இருங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது அம்பிகையை வழிபட நம்பிக்கை பிறக்குங்க. இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.